ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான. சரிங்களா? இன்னைக்கு குரூப் டி பிசிக்கலை 100% கிளியர் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் ஷெடியூல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கரண்ட் 1 கிலோமீட்டர் பெஸ்ட் டைமிங் கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ நாம ஷெடியூலா பார்க்கலாம். ஷெடியூல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்ம் அப், ரன்னிங், ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா? வார்ம் அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய, அதாவது ரன் பண்றதுக்கு நம்ம உடம்ப ரெடி பண்றது. சரிங்களா? அதனால வார்ம் அப் கண்டிப்பா பண்ணிடணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னிங், அடுத்து ஸ்ட்ரெச்சிங். ரன்னிங் பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? வார்ம் அப் பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்கு உடம்ப ரெடி பண்ணுது. சரிங்களா? ரன்னிங் பண்றதால நம்ம உடம்புல உள்ள மசில்ஸ், குறிப்பா சொல்லலாம் லோயர் பாடி மசில்ஸ், காப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், இந்த மாதிரி தை மசில்ஸ் ஃபுல்லாவே நமக்கு மசில்ஸ் டைட் ஆகும். சரிங்களா? டைட்டான மசில்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்றோம். சரிங்களா? இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற இந்த ரன்னிங் இதான் நம்ம இப்போ ஷெடியூலா பார்க்க போறோம். சரிங்களா? இது நீங்க என்னைக்குமே சரி வார்ம் அப் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச்சிங் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது நீங்க குரூப் டி மட்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி இந்த வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நடுசுல இருக்க ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது மாறும். 1 கிலோமீட்டர் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க உங்களுக்கு ட்ரைனிங் பிளான் மாறும். 5 கிலோமீட்டர் பண்ணீங்கன்னா மாறும். 10 கிலோமீட்டர் மேரத்தான், 21 கிலோமீட்டர் மேரத்தான், 40 கிலோமீட்டர் மேரத்தான், ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை பொறுத்து இது மாறும். சரிங்களா? அதனால நீங்க ரன்னிங் பண்ற ஃபிட்னஸ்க்காக பண்ணாலும் சரி, சரிங்களா, வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஷெடியூல பார்க்கலாம். திங்கக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 200 மீட்டர் ஒரு 12 செட் ஓடி பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிருங்க. வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு 200 மீட்டர் 12 செட் ஓடணும். ஒவ்வொரு செட்டும் பாத்தீங்கன்னா 50 செகண்டுக்குள்ள கவர் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு செட் முடிச்சிட்டீங்கன்னா ரெஸ்ட் டைம் 1 நிமிஷம். சரிங்களா? அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா வார்ம் அப் பண்ணுங்க, அடுத்து 200 மீட்டர் ஒரு செட்டு ஓடுங்க, 50 செகண்ட்ல ஓடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டு 50 செகண்ட்ல ஓடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட். சரி, இந்த மாதிரி 200 மீட்டர் 12 வாட்டி பண்ணணும். ஒவ்வொரு செட்டுக்கு கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். சரிங்களா? 50 நிமிஷத்துக்குள்ள ட்ரை பண்ண பாருங்க. சரிங்களா? நமக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட் நம்ம கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மினிட்ஸா பண்ணணும். அதனால தான் ஒரு 50 செகண்டுக்குள்ள பண்ண சொல்றேன். சரிங்களா? 50 செகண்ட் கரெக்டா 50 செகண்ட் வராது. ஒரு 48, 47, 45 இந்த மாதிரி போன கூட தப்பு கிடையாது. 50 செகண்டுக்கு மேல போயிடக்கூடாது. சரி, முடிஞ்ச அளவு 50 செகண்டுக்கு உள்ளே பண்ணுங்க. நல்லா ஃபிட்னஸா இருக்கவங்க நீங்க 40 செகண்ட் கூட பண்ணலாம். ஈஸியா 330, 340 அந்த டைம் ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? அதனால 200 மீட்டர் திங்கக்கிழமை காலையில 12 செட்டு, ஒவ்வொரு செட்டுக்கும் கேப்ல 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட்ல உட்காரக்கூடாது, ஜஸ்ட் வாக்கிங்ல தான் இருக்கணும். சரி, அதை சரி ஒரு செட்டு முடிச்சாச்சு உட்காந்துருவாங்க, உட்காரக்கூடாது. சரி, தை மசில்ஸ் தான் டைட் ஆகும். ஓகே, எப்பவுமே சரி ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே உட்காரும். சரி, அதை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? 12 செட்டு முடிச்சுட்டு பிளஸ் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். சரிங்களா? 12 செட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிக்கலாம். வாக் பண்ணதுக்கு அப்புறம் பிரீத்திங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா 200 மீட்டர் ஓடுறதால பிரீத்திங் நல்லா ஹெவியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்க வாக் பண்ணி முடிச்சப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. சரிங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். சரிங்களா? ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் சொல்லுவாங்களா? அந்த ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் ஒரு 5 மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 20 மீட்டர் வச்சு 2 செட் கவர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? உங்களுக்கு ரன்னிங் அந்த லெக் ஃப்ளோக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். சரிங்களா? இது மார்னிங் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங். சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் கரெக்டா பண்ணி விட்டுரும். சரிங்களா? 200 மீட்டர் பண்றதால காப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் நல்லா பிடிக்கும். சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங்கா கவர் பண்ணி விட்டுரும். இது மார்னிங். ஓகேவா? ஈவினிங் பாத்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட். சரிங்களா? லெக் ஒர்க் அவுட் ரன்னிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம ஓடும்போது நிறைய பேர் சொல்லுவீங்களா, லெக் ஒரு மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது, ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டெப் போடுறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிருது, லெக் ஃப்ளோ இல்ல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தான் லெக் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். சரி, 1 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா அந்த ஸ்பீடை கண்டினியூ பண்றதுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். சரி, அதனால நீங்க லெக் ஒர்க் அவுட் ஈவினிங் பண்ணி விட்டுருங்க. இதுவும் அப்படிதான் ஒரு 6 ஒர்க் அவுட் சூஸ் பண்ணி இந்த ஸ்குவாட், காப் ரைசஸ், லஞ்சஸ், ஸ்குவாட் ஜம் இந்த மாதிரி ஒரு 6 ஒர்க் அவுட் சூஸ் பண்ணி ஒரு 10 வச்சு 2 செட் இதுவே போதும். சரிங்களா? ஒரு 10 வச்சு 2 செட் நல்லா ஒரு லீன் அண்ட் ஃபிட்டா இருக்கீங்க. ஒரு 340 ஓடனா நீங்க ஒரு 15, 20 வச்சு கூட 2 செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லெக் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் லைட்டா பண்ணா போதும். ஆனா ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணிடும். சரிங்க? நம்ம ஸ்குவாட் பண்றதை நீங்க சின்ன வயசுல தோப்புரணம் பண்ணிருப்பீங்களா, ஒரு 20, 30 தோப்புரணம் போட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஸ்டெப் ஏறும்போது அதெல்லாம் வலிக்கும் பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் லெக் ஒர்க் அவுட் பண்றதாலையும் மசில்ஸ் டைட் ஆகும். சரிங்களா? டைட்டான மசில்ஸை நீங்க ரிலீஃப் பண்ணணும். ஓகேவா? அதனால ஸ்ட்ரெச்சிங் ரன்னிங் ஆஃப்டர் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ற மாதிரி லெக் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பா பண்ணிடும். சரிங்களா? டியூஸ்டே பாத்தீங்கன்னா 20 மினிட் ஜாக்கிங் பிளஸ் ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் 3 செட். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு 20 நிமிஷம் ஜாக்கிங் ஸ்லோவா, எவ்வளவு ஸ்லோவானாலும் பரவாயில்ல, ஆனா 20 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? எப்படியாவது 20 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணி நான் ஸ்டாப்பா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாப் பண்ண பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் ஸ்லோவா தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்பீட் செஷன் கிடையாது. சரிங்களா? 4 கிலோமீட்டர் கண்டிப்பா ஓடணும், 5 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லல. சரிங்களா? 20 நிமிஷம்
ஸ்லோவாவது ஓடி விட்டுருங்க சரிங்களா. ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் மீன்ஸ் வாக்கிங் தான், உட்காரக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ஒரு 3 செட் ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ பண்ண முடியுமோ நல்லா ஸ்பீடாக வந்து பண்ணுங்க சரி. ஒரு 100 மீட்டர் போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் 100 அப்படியே ஷார்ட் நடந்து வந்துருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 100, அதுக்கப்புறம் நடந்து வந்துருங்க. அடுத்து மூணாவது ஒரு 100 சரிங்களா. அந்த மாதிரி 3 செட் வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டுருங்க சரிங்களா. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் சரிங்களா. இது வந்து மார்னிங். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா ஒர்க் அவுட் வந்து பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ ஸ்டெமினா ஒர்க் அவுட் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹைனிஸு, ஜம்பிங் ஜாக்ஸு, பர்பீஸஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்கு சரி. அதை நீங்க ஒரு 15 to 20 நிமிஷம், உங்களுக்கு 20 நிமிஷம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி முடியலன்னா ஒரு 15 நிமிஷமாவது நீங்க வந்து பண்ணிடுங்க சரிங்களா. ஸ்டெமினா நீங்க நல்லா பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்க வந்து நான் ஸ்டாப்பா பண்ணி விட்டுலாம் சரிங்களா. ஓடி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு டயர்டுமே இருக்கு. ஏன்னா நல்லா ஸ்டெமினா பில்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணினா 4 நிமிஷம் கிடையாது 3 நிமிஷம் 40 செகண்ட்ல நீங்க வந்து ஈஸியா வந்து பண்ணி விட்டுலாம் சரி. அதனால டியூஸ்டே ஈவினிங் ஸ்டெமினா ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டெமினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடும் சரிங்களா. ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது மசில்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு சரிங்களா. நீங்கள் ரன்னிங் பண்ணாலும் சரி, வாக்கிங் பண்ணாலும் சரி, சைக்கிளிங் பண்ணாலும் சரி, இல்லை வேற எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் ரொம்ப நேரம் நின்னாலும் சரி, பஸ்ஸில் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி நின்றுட்டு போனாலும் சரி, மசில்ஸ் டைட் ஆகுது, டைட்டான மசில்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணுறோம் சரி. அதனால ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணி விடுறோம் சரி. அதனால ஸ்டெமினா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ டியூஸ்டே இதுதான் ஓகேவா. ஸோ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 செட் வந்து பண்ணணும் சரிங்களா. ஓகே 1 கிலோமீட்டர் 2 செட் ஓகே. ஆனால் நம்ம என்ன டைமிங்ல பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. உங்களுடைய பெஸ்ட் டைமிங் ஓகே. இப்போ உங்களுக்கு 1 கிலோமீட்டர் வந்து எந்த பெஸ்ட் டைமிங் வருதோ அதுல இருந்து ஒரு 20 செகண்ட் வச்சு நீங்க பண்ணலாம் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 1 கிலோமீட்டர் ஒரு 4:30 வருது அப்படின்னா அது பிளஸ் ஒரு 20 செகண்ட்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர் நீங்க 4 நிமிஷம் 50 செகண்ட் வந்து கவர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஒரு செட்டு 4 நிமிஷம் 50 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷம் ரெஸ்ட்லயும் அப்படிதான் வாக்கிங்ல தான் இருக்கும், உட்காரக்கூடாது சரிங்களா. 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப 2வது செட்டு 4 நிமிஷம் 50 செகண்ட் வந்து கவர் பண்ணுங்க சரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 நிமிஷம் வந்து 5:20 வந்து பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ 4 நிமிஷம் வருது பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து 4:20 வச்சு 2 செட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 40 செகண்ட் 3 நிமிஷம் 30ல எய்ம் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்க ஒரு 3:45 பண்ணாதான் உங்களுக்கு பிசிக்கலா ரொம்ப 100% கிளியர் பண்ணலாம் சரி. 4 நிமிஷம் 4:15 செட் பண்ணிட்டு போனா அங்க வச்சு கிளியர் பண்றது சான்சஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி சரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா டிராவல் பண்ணி போயிருப்பீங்க, அங்கே அன்னைக்கு ஃபீவர் வரும், ஃபுட் செட் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு சரி. அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் டைமிங் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து சேஃபா வந்து இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீங்க ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் சரி. அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் டைமிங் வந்து பண்ணிடணும் சரிங்களா. அதனால 1 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 2 செட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ கரண்ட் 1 கிலோமீட்டர் என்ன டைமிங் வருதோ அதுல இருந்து ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க வந்து 2 செட் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. 2 செட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஜாக்கிங் சரிங்களா. பேஸ் பத்தி கவலை கிடையாது, 10 நிமிஷம் ஸ்லோவா வந்து ஓடி விட்டுருங்க சரி. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம திங்கக்கிழமை பண்ண அந்த ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் வந்து பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ ஈவினிங் ரெஸ்ட் விட்டுருங்க சரி, எதுவும் வந்து பண்ண வேணாம் சரிங்களா. இப்போ நம்ம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், ஒரு நாள் ஸ்டெமினா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் சரி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்றாங்க, நீங்க ஒர்க் போயிட்டு இருப்பீங்க சரி. உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு நாங்க எப்படி ஈவினிங் பண்றது அப்படின்னு சரிங்களா. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எப்படியும் ஒர்க் ஒரு 6 o'clock முடிஞ்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். கரெக்டா ஈவினிங் 5 o'clock பண்ணணும் தான் தேவை கிடையாது சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு 8 மணிக்கு முடியுது, 9 மணிக்கு ஒர்க் முடிஞ்சா கூட நீங்க வந்து வீட்டுல வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சுன்னா எல்லாருமே ஒர்க் போயிட்டு டயர்டாகவே வருவீங்க. அப்போ ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். ஒரு டீ வடை, நம்ம தான் டீ மட்டும் குடிக்க மாட்டோமே, ஸ்நாக்ஸுக்காக தான் டீயே குடிக்குது சரிங்களா. அதனால ஸ்டொமக் ஏதாவது ஃபில் பண்ணிட்டு பண்ணக்கூடாது சரிங்களா. ஏன்னா நம்ம சொல்லலாம் ஒரு சில 10 மணி 11 மணி கூட வந்து பண்றாங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் போறவங்க, இந்த மாதிரி ஷிஃப்ட் கணக்கு படி ஒர்க் போறவங்களா 10 மணி 11 மணி கூட லெக் ஒர்க் அவுட் ஸ்டெமினா ஒர்க் அவுட்லாம் பண்ண தான் செய்றாங்க சரி. அதனால நீங்க வந்து ஸ்டொமக் மட்டும் எம்டியா வந்து பாத்துக்கோ, எதுவும் சாப்பிட்டுட்டு பண்ண வேண்டாம் சரிங்களா. பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ வியாழக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா 400 மீட்டரே ஒரு 6 செட் பண்ணணும் சரிங்களா. டைமிங் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 40 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் 50 செகண்டுக்குள்ள நீங்க வந்து கவர் பண்ணி பார்க்கணும். 1:45 1:40 1:42 1:48 எந்த அளவு வந்தா கூட பரவாயில்ல, 1:50 மேல நீங்க வந்து போகலாம் சரிங்களா. அது வார்ம் அப் பண்ணுங்க, 400 மீட்டர் ரன் பண்ணுங்க, 1:40 ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஒரு செட் முடிச்சிட்டீங்களா 90 செகண்ட் ரெஸ்ட் ஓகே. 90 செகண்ட் வரணும் வெயிட் பண்ணக்கூடாது சரிங்களா. 80 செகண்ட் நீங்க வந்து வரும்போதே அடுத்த செட்டுக்கு வந்து ரெடி ஆயிடும் சரிங்களா. ரெஸ்ட் டைம் வந்து கூட வந்து போகல, ஏன்னா நம்ம வந்து 1 கிலோமீட்டர் 4 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் வந்து பண்றோம். ரெஸ்ட் டைம் வந்து அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது சரிங்களா. 90 செகண்ட் ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த செட்டு சரிங்களா, அடுத்து 90 செகண்ட் ரெஸ்ட், இந்த மாதிரி 6 செட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி விட்ருங்க சரிங்களா. ஸோ 400 மீட்டரு கொஞ்சம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2 செட் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிடுவீங்க, 3ஆவது செட் போகும்போது கஷ்டமா இருக்கும், 4ஆவது செட் 5ஆவது செட்லாம் பண்ணவே முடியாது, நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே இருக்கு சரி. எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு கம்ப்ளீட் வந்து பண்ணி விட்ருங்க சரிங்களா. ஒரு 1:50 எப்படியாவது முடிச்சிடணும், ஏன்னா நம்ம 1:50 முடிஞ்ச அளவுக்கு 1:40 ட்ரை பண்ணுங்க. அப்படி சப்போஸ் முடியாதவங்க 1:50 கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க சரிங்களா. ஒவ்வொரு செட்டுக்கு 90 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 400 மீட்டர் பண்றதாலே நமக்கு ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் காப் மசில்ஸ் தான் கொஞ்சம் பிடிக்கும் ஓகே. அதனால ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விடுங்க. ஈவினிங் கொஞ்சம் பெயின் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி. பயப்பட வேண்டாம்னு சொல்றேன் சரினா. பெயின்ங்கிறது வேற, இன்ஜுரிங்கிறது வேற ஓகே. நார்மலா ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது, லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை ஹில் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் மசில்ஸ்லாம் பிடிக்க தான் செய்யும். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணக்கூடாது. ஆங்கிள் ரிலேட்டட் பெயின், ஜாயிண்ட் ரிலேட்டட் சரிங்களா, அந்த நீ ஆங்கிள் ரத்தம் கட்டி
கட்டி வீங்கும் சரிங்களா. அந்த மாதிரி பெயின் தான் நம்ம வந்து பயப்படணும். மற்றபடி இந்த சின் போன் பெயின், காப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், இந்த மாதிரி க்ளூட்ஸ் பெயின் இதெல்லாம் காமனாக ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியதான். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. நான் மார்னிங்கே 400 மீட்டர் 6 செட்டு மட்டும் பண்ணாலே போதும். ஒரு 2 வீக்ஸ் போயிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8 செட்டு கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ 8 செட்டு பண்ணுறதுனால நமக்கு இன்னும் நல்லா என்ட்ரன்ஸ் வந்து பில்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்ருக்க எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ரன் சரிங்களா. ஸோ டைமிங் ரனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. வார்ம் அப் வந்து பண்ணுங்க. வார்ம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா. இன்னைக்கு டைமிங் செக் பண்ண போறோம், நல்லா ஃபைட் பண்ணி ஓடணும். ஸோ போன வாரம் நமக்கு 5 நிமிஷம் வந்திருக்கு, இந்த வாரம் எப்படியா ஒரு 4:30 4:20 வந்து ஓடிடணும். ஸோ அப்படின்னு நீங்க வந்து நல்லா மைண்ட் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. 4:20 4:25 ஓடுறவங்க 4 நிமிஷத்துல கவர் பண்ணிடணும். நல்லா மைண்ட் வந்து ஃபிட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 7 நாள், ஒரு நாள் ரெஸ்ட், பேலன்ஸ் இருக்கு 6 நாள். 6 நாள்ல ஒரு நாள் டைமிங் ரன்னு, பேலன்ஸ் இருக்கு 5 நாள். நம்ம ஒர்க் அவுட் பண்றதே இந்த டயத்தை குறைக்கிறதுக்காக தான். சரி, நல்லா மிஸ் ஆனது அப்படின்னா திரும்ப ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நல்லா வந்து ஃபைட் பண்ணி நீங்க வந்து ஓடி பார்க்கணும் சரிங்களா. நல்லா டைமிங் ஓடி பாருங்க, ரிஸ்க் எடுத்து ஓடி பாருங்க சரிங்களா. டைமிங் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வாக் பண்ணி முடிச்சுட்டு ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க சரிங்களா. இது வந்து மார்னிங். ஸோ ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா லெக் ஒர்க் அவுட் சரிங்களா. லெக் ஒர்க் அவுட்டே கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க சார். லெக் ஒர்க் அவுட் திரும்ப சொல்றேன், ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடணும் சரிங்களா. ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 நிமிஷம் வந்து ஸ்லோ ஜாக்கிங் ஓகேவா. ஸோ 30 நிமிஷம் 40 நிமிஷம் நம்ம எப்படி ஓட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா. ஸ்லோவாக தான் ஓட சொல்கிறேன், எப்படியாவது கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் வந்து 30 நிமிஷம் ஓடினதே கிடையாது, 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஓடுங்க அப்படின்னா 30 நிமிஷம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 30 நான் ஓடுறேன், நீங்கள் வந்து 40 நிமிஷம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. எவ்வளோ ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் 40 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் நல்லா ஃபிட் ஆயிடும் சரிங்களா. ரன்னிங் அப்படிங்கிறது மைண்ட் செட்டு ஓகேவா. மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்து பண்ணோம் ரன்னிங்ல சரிங்களா. ஏன்னா நீங்க ஓடும்போதே ஒரு 15 மினிட்ஸ் போனதுக்கு அப்புறமே என்னடா 2 நேரம் ஓடிட்டு இருக்குமே அப்படின்னு தோணும், நின்றுலாமான்னு தோணும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தோணும். பிரீத்திங் வேற, மூச்சு வேற வாங்குது, தவிக்க வேற செய்யுது, கால் வேற வலிக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம், நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு சூப்பரா பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லும் சரிங்களா. நீங்க 40 நிமிஷம் வந்து மைண்ட் ஃபைட் பண்ணி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி லாங் ரன் வந்து நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே சொல்லலாம் சரிங்களா. விடாமுயற்சியா ஓடணும். ஒரு ரவுண்ட் நீங்க ஓடுறீங்க, மொத்தம் வந்து 2.5 ரவுண்ட் சரிங்களா. 400 மீட்டர் 2.5 ரவுண்ட் அடிக்கணும். ஒரு 400 மீட்டர் போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் நமக்கு மைண்ட் வந்து பிரீத்திங் ஸ்டார்ட் ஆகுனா கொஞ்சம் வந்து மைண்ட் கிவ் அப் எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிக்கும். 10 பேர் நம்ம முந்தி போனோம், ஐயோ முந்திட்டான, நம்ம ஸ்பீடு வந்து குறையும். ஓகே, இந்த பிசிக்கல் நமக்கு வந்து மார்க் கொஞ்சம் பாட்டர்லாம் இருக்கும். அடுத்த குரூப் டி பார்த்து நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சூப்பராக பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் நிறைய கேட்கும் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து நல்லா 40 நிமிஷம் வந்து நல்லா வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் வந்து பில்ட் ஆயிரும் மைண்ட்ல. அதாவது கிவ் அப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். சரி, அதனால 40 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. மொபைலில் நல்லா ஒரு 10 சாங் நல்ல ஒரு கேட்ட உடனே ஒரு இது வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு மோட்டிவேட் சாங் ஏற்றி வச்சுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டே ஓடுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து டைமிங் போகிறதே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கே ஸ்லோ ஜாக்கிங் தான் கம்ப்ளீட் பண்ணி விட்ரு சரிங்களா. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா செமினார் ஒர்க் அவுட் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. சண்டே ரெஸ்ட் ஓகே, வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் வந்து விட்டுணும் சரிங்களா. நிறைய பேர் ஒர்க்லாம் போயிட்டு இருப்பீங்க, அந்த ரெஸ்ட்டே தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கிறனால அன்னைக்கு நம்ம ரன்னிங் பண்ணி நமக்கு வந்து அது மேலே வெறுப்பு வந்துடும். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருங்க சார். ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப திங்கக்கிழமை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த ஷெடியூல ஒரு பேப்பர் போட்டு கரெக்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க சரிங்களா. ஒரே பேப்பர் போட்டு அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி உங்கள் வீட்டில் நீங்கள் படுக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஒட்டி வச்சுட்டு இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சரி. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. வீடியோ ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. வார்ம் அப்பு, ரன்னிங்கு, ஸ்ட்ரெச்சிங் சரிங்களா. வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பாக பண்ணணும். இந்த கேப்ல இருக்க ரன்னிங் தான் அந்த ஷெடியூல் ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. ஸ்ட்ரெச்சிங் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ப்ராக்டிஸ் வந்து நம்மளால சரியாக வந்து பண்ண முடியாது. ஏதாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது சரிங்களா. அதனால இந்த ஷெடியூலை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில இருந்து RRB குரூப் டிக்கு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்ல பர்சனலாகவும் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஷெடியூல் வந்து இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஃபுல் வீடியோ இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் ஃபுல் வீடியோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா ரன்னிங் ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிப்பேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வருது, அதை நாம எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஏன்னா 7 நிமிஷம் வரவங்க ஒரு பிகினராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5:30 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு 5:30க்கு ஒரு ஈஸியான ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் 5:30 இருந்து 4:30 ரீச் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30 இருந்து 3:30 ரீச் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ஷெடியூல் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா. மற்றபடி லெக் ஒர்க் அவுட் ஃபுல்லாக இருக்கு, ஸ்டெமினா ஒர்க் அவுட் ஃபுல்லாக இருக்கு, கோர் ஒர்க் அவுட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டெமினா ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 நிமிஷம் வந்து இருக்கும் சரிங்களா. நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன், 20 நிமிஷம் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணியிருப்பேன் சரி. நீங்கள் பண்ண வேண்டியது
மொபைலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறனோ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாலே போதும் சரிங்களா. மற்றபடி இந்த மாதிரி நம்ம வந்து ரன்னிங் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது நமக்கு ஒரு சில பெயின்லாம் வரும். அந்த பெயினை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், இன்ஜுரி ஆகாமல் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய கோர்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன்லைன்லையும் பர்சனலாகவும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. பர்சனல் ட்ரைனிங்னா எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது ஜென்ரலாக நான் வந்து ஒரு ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. பர்சனல் ட்ரைனிங் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணலாம் சரிங்களா. உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஹைட், உங்களுடைய வெயிட், ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, இப்போ கரண்டாக உங்களுக்கு 1 கிலோமீட்டர் என்ன டைமிங் வருது, என்ன ஷூ யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டு நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ பில்ட் பண்ண மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் பிளான். ஓகே, ஒவ்வொருத்தருடைய கரண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் பிளான் சரிங்களா. ஒரு சிலவங்களுக்கு 5 நிமிஷம் வரும், ஒரு சிலவங்க 5 நிமிஷம் வரும், ஒரு சிலவங்க 4.5 நிமிஷம் வரும், ஒரு சிலவங்க 70 kg வெயிட் இருப்பாங்க, ஒரு சிலவங்க 85 kg மேலே இருப்பாங்க, ஒரு சிலவங்க 60 kg இருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி எல்லாருக்கும் கஸ்டமைஸ் ஓகே அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் ஷெடியூல் அதுக்கப்புறம் தான் பில்ட் பண்ணுவோம் சரிங்களா. அது பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் பண்ணி இதெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராவா ஆப் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ரன்னிங் ஆப்ஸ் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க வாட்ச் சரிங்களா. ஸோ நீங்கள் நான் கொடுக்குற ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் என் கூட அப்டேட் பண்ணோம். டெய்லி உங்கள் கூட வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே உங்களுக்கு ரன்னிங்கை பற்றி ஒரு நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்கும் சரிங்களா. இந்த ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்ல ஒவ்வொரு நாளும் நான் அவங்க கூட இருப்பேன் சரிங்களா. பிசிக்கல் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க கூட கான்டாக்ட்லேயே இருப்பேன். பிசிக்கலுக்கு முன்னே கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவேன். இந்த டைமிங் எனக்கு இந்த நாள்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும், எப்படி ஓடணும், மைண்டை எப்படி ஃபிட் பண்ணணும், ப்ரீத்திங் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு பெயின் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பர்சனலாக ஒவ்வொரு நாளும் அவங்க கூட கான்டாக்ட்லேயே இருப்பேன் சரி. இதுதான் நம்மளுடைய பர்சனல் ட்ரைனிங். உங்களுக்கு கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை பர்சனல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி பர்சனல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்கேன். சார் குரூப் டி பற்றியே நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஓடி நான் வந்து காமிச்சிருக்கேன். போன குரூப் டி வீடியோஸ்லாம் நிறைய வந்து கிடைக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு ரன்னிங் ரிலேட்டட் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.